ஜயதி வரகதாபம் யத்பரம் வஸ்து சத்யம் நிகில நிகமவ்ருக்யம் ராமலாப்னா பிரதீதம் பவஜலதிரிவக்ர பிராணிரௌகாயமானம் பவது மவகதிः தத்பாலகைஷ்சாபி வேத்யம். Now I request Srimati Nandini Ramani to speak. மகாந்தோ ஹி காரியாணம் மகாஸ்ரேயாகனு பெரியவாக ஆரம்பித்து வச்ச காரியங்கள்லாம் இன்றைக்கும் பிரமாதமாக தான் இருக்கும். அப்பா அம்மாவை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அவளை மாதிரியே நானும் ஒரு புண்ணியம் பண்ணின ஒரு பெரிய மகானுக்கு பிறந்தவோ. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தந்தை நினைவாக நடத்துகிற விழாக்கள் எவ்வளோ ஒரு எமோஷ்னல் டச்சோடு இருக்குங்கிறது. ஸ்ரீ சாஸ்திரிகள் அவர்களை கடைசியாக நான் அகாடமியில் காரியதர்ஷியாக இருக்கிறதே அவருக்கு சங்கீத கலா ஆச்சாரியா பட்டம். அவர் மௌலி அவர்கள் தான் அழிச்சின்னு வந்தார், கையை பிடிச்சி அழிச்சின்னு வந்தார். என்னை பார்த்து தான் அவருக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. முதல்ல மிட் சீரியஸ் ஹரிகதைக்குன்னு எங்கள் அப்பா ஏற்படுத்தினார் அகாடமியில். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா பார்த்து பேசின்னு இருந்தார். அவர் ஆற்றுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவரோட கதையும் இருந்தது, எம்பார் மாமா கதை இருந்தது. இல்லை கலை உலகமோ மற்ற துறைகளிலேயோ சிறந்து இருக்கிறவாளுக்கு ஒரு விருது கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மையும், இந்த கலாச்சாரத்துடைய தொடர்ச்சி வளர்ந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியணுங்கிறதோட காரியம் இது. அதுக்காக முதல்ல அவளை பாராட்டுறேன். காந்தன் அவர்கள் காமிச்சு கொடுத்தா த்விஜாவந்தி கண்டினியூ பண்ணுவாள். அந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் இதெல்லாம். அவள் அத்தனை குடும்பத்தாருக்கு என்னோடய நமஸ்காரங்களையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீமதி உமா ஸ்ரீராம் அவர்களை பற்றி டாக்டர் பத்மா அவர்கள் சொன்னார்கள், 52 வருஷமாக கிளாஸில் இருக்காங்க. ஐ கேன் டெல் யூ ஐ நோ ஹர் மச் லாங்கர் தென் யூ டூ. நான் 6ஆம் கிளாஸ் இருக்கிறது, உமா 7ஆம் கிளாஸ், எங்கள் அக்கா 9ஆம் கிளாஸ். உமாவோட அக்காவும் எங்கள் அக்கா பிரேமதாவும் விண்டா வெல்ல முடியாது, அவ்வளோ திக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் சுந்தரி என்னோடய கிளாஸ்மேட், நாங்கள் ஒன்றாவே படித்தோம். ஆனால் எல்லோரும் எல்லா ட்ராமாலேயும் கோட் சீனுக்கு ஒன்றா நாங்கள்லாம் தான் செட்டு ஆடுறதுக்கு. உமா எனக்கு கொஞ்சம் பெரியவளானாலும் என்னோட பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சுந்தரி என்னாலும் 2-3 ட்ராமாவில் ஒன்றாவே ஆடியிருக்கோம். அண்டு எல்லா சிஸ்டர்ஸ் 3 பேருமே சாத்விகம், அவ்வளோ ஒரு சாந்த குணம். அவருடைய ஸ்ரீராம் அவர்கள் இங்கே வந்திருக்கார், உமாவுடைய ஹஸ்பண்ட். அவள் அம்மா லலிதா அம்மா, இந்த அம்மா ரொம்ப நல்லா பாடுவா, கர்நாடக இசைக்கலைஞர். ஒரு நாளைக்கு பார்த்தேன், ஆல் இண்டியா ரேடியோ டாக் ஒன்றத்தில் அப்பாவோட கூட ஸ்லோகமோ விருத்தமோ பாடியிருக்கார், அப்பா பேர் எழுதியிருக்காருல்ல. இதெல்லாம் பார்க்க அவரை நிறைய நான் சந்தித்தது டாக்டர் பத்மா அவர்களுடைய மாணவியானதுக்கு அப்புறம். அந்த பள்ளிக்கு ஒரு நிருத்யோதயாக்கு ஒரு பில்லர்னாக்கா உமாவை தான் சொல்லலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் ஃபெலோஷிப் கமிட்டியில் இருக்கிறது நான் சீனியர் ஃபெலோஷிப்பு, காஸ்டியூம் டிசைனிங் ஃபார் டான்ஸ் ட்ராமாஸ். அந்த பேப்பர்ஸ்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. இப்போ நினச்சினேன், எனக்கு உமா டெய்லரிங்லலாம் இவ்வளோ எக்ஸ்பர்ட்டுன்னு அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியலையேன்னு நான் நினச்சினேன். அவ்வளோ சமாச்சாரங்கள் இதில் இருந்தது. பல மாணவிகள் இந்த பரத நிருத்தியத்தை எடுத்துட்டு டாக்டர் பத்மா அவர்களுடைய புகழ பட்டி தொட்டியெல்லாம் பரப்பியிருக்கானாக்கா அதில் உமாவுக்கு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா ஒரு குரூப் லீடராக இருக்கிறவ ஒரு படிக்கப்புறம் அவளுடைய காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து நடத்தணுமே. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் பின்னாடி இருக்கணும், ஒருத்தரோட சக்ஸஸ்க்கு இன்னொருத்தர் பின்னாடி இருக்கணும். அவள் மன்னி அவர்கள் இருந்தார், ஷியாமளா அவர்கள் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சங்கீதம் அண்ணா கேட்கவே வேண்டாம், பாலகிருஷ்ணன் சார். இது எல்லாத்துக்கும் சமமாக உமாவுடைய பங்களிப்புங்கிறது சாமானியம் கிடையாது. நூற்றுக்கணக்கான மாணவிகளை இந்த பரத நிருத்தியத்தில் தயார் பண்ணி அதற்குண்டான ஆராய்ச்சிகள் அவர் டாக்டர் பத்மா அவர்களுடைய படைப்புகள் எல்லாத்தையும் கூட நின்று. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இன்டெலிஜென்ஷியாவோடலாம் வேலை பண்ணுறது ஈஸி இல்லை. அவளை திருப்திப்படுத்தவே முடியாது. ஐ எம் ஷுவர் டாக்டர் பத்மா இஸ் லைக் தட். அவளை திருப்திப்படுத்தி அவகிட்டேருந்து விஷயத்தையும் கற்றுண்டு அவளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வரதுங்கிறது சாமானிய காரியமே இல்லை. அதுக்கு ஒரு தனி பரிசு கொடுக்கணும் அவளுக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நடன கலைஞர் மட்டும் இல்லை, ஆசிரியையாகவும் இருந்து ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்குற மாதிரி அந்த ஆராய்ச்சி பூர்வமான படைப்புகளை தொடர்ந்து நடத்துறதுக்கு குழந்தை காயத்ரி வந்திருக்கா. அப்புறம் மகதி பிரமாதமாக வந்துட்டா.
இதெல்லாம் அப்படியே வழி வழியாக வருதுன்னா என்ன ஒரு பெரிய ஒரு மகா பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நல்லா கரகோஷத்தோடு எல்லோரும் ஆனந்தமாக எல்லாரையும் வாழ்த்தணும். இன்றைக்கி மற்றொரு பாராட்டு சொல்ல வேண்டியது நம்ம சுவாதி சுதாகர் அவர்களுக்கு. ஏன்னா பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறதே இந்த டாக்குமெண்ட் பண்ணுறவாளுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கணும். அவள் இல்லைன்னா எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சுதாகர் பண்ணியிருக்கார். அதுபோல் பிருந்தம்மாவை பற்றி அவர் காந்தன் அதுக்கும் நான் வந்திருந்தேன். அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் போயிடும். அடுத்த ஜெனரேஷன் கிடைக்கணும்னா இதுக்கு ஒரு முக்கியமான அஸ்திவாரம் போட்டு அதில் பலவித படைப்புகளை பண்ணி நமக்கெல்லாம் சொசைட்டிக்கு ஒரு பெரிய அர்ப்பணமாக பண்ணிட்டுருக்கா. இதில் வர கமர்ஷியல் ஆஸ்பெக்டை விடுங்கோ, இதில் இருக்கிற விஷய ஞானம், அதுக்காக அவள் எல்லாருக்கும் நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப அன்போடு அழைச்சி எனக்கு அவர் மௌலி அவர்களுக்கு நான் ரொம்ப ஃபேனுங்கிறத நான் சொல்லிக்கணும். அந்த ஃப்ளைட் 172 ஒரு 10,000 தரம் பார்த்துருப்பேன். அவர் நீலு சார் எங்கள் சம்ஸ்கிருத நாடகத்தில் நடிச்சிருக்கார். ஷாகுந்தலத்தில் அவர் தீவிரனாக வந்ததை மறக்க முடியாது. பகவத ஜுக்கியம் எப்பேற்பட்ட பிளேயெல்லாம் பண்ணியிருக்கா. அதில் நமக்கு தமிழ் நாடகத்தில் ஒரு பெரிய ஒரு தரமான படைப்புகளை கொடுத்துட்டு இருந்த காலத்தில் இருக்கக்கூடிய மௌலி அவர்களோட இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த குடும்பத்தோடு எங்களுக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. அவர் சொன்னார், சோமதேவ சர்மா அவர்கள் என்னுடைய நாட்டிய நிகழ்ச்சிக்கு வரத்தே அவர் கூட வந்திருக்கேன்னு சொன்னார். அவர் ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மாவும் அப்பாவுக்கு ரொம்ப வேணுங்கிறார். அவர் பொண்ணு மகாலட்சுமி நானும் கிளாஸ்மேட்ஸு. இந்த மாதிரி பரம்பரையாக வரதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தான் பார்ட் ஆஃப் அவர் பாரத கலாச்சாரம்னு நினைக்கிறேன். ஐ பவ் டு ஆல் ஆஃப் தெம். நமஸ்கார். தேங்க்யூ வெரி மச் மேடம். இப்பொழுது ஐ எம் அக்னாலஜிங் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ராமசுப்ரமணியம் அவர்கள். அவர் காமா அப்படியே உட்காந்து பின்ரோவில் உட்காந்துருக்கார், யாருக்கும் தெரியாமல். யூ மஸ்ட் ஆல் பி நோயிங் தட் இஸ் ஆல்சோ தி டிசைபிள் ஆஃப் ஸ்ரீவத்ச ஜெயராம் சர்மா. I request Sudhakar now to carry out the release of Sundaragandam CD of T.S. Balakrishna Sastry. I request Sri Y. Prabhu to address the gathering. இந்த பரம்பரையை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தான் டிஎன் ராமச்சந்திரனும் இவாளோட மாமா தாத்தான்னு எனக்கு தெரியும். அந்த ஜீன்ஸில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் ஃபார் போத் ஆஃப் தெம். ஏன்னா ஒருத்தர் ஒரு ட்ராமாவில் நெருப்பு பொறியாக இருக்கும் அவரோடது. அந்த டயத்தில் பார்க்குற போது 172 ஃப்ளைட் 172 நிச்சயமாக சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நிறைய ட்ராமா போட்டிருக்கார். பட் இருந்தாலும் அது அவர் பார்த்த மாதிரி ஒரு 10,000 தடவைங்கிற மாதிரி நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவையும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த ட்ராமாவை இந்த மாதிரி யாராலையும் இனிமேல் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற போது இவன் அப்பா பாலகிருஷ்ண சாஸ்திரி, நான் ஸ்கூலில் படிக்கிற போது ஸ்கூல்லேருந்து விட்டு நேராக வீட்டுக்கு போகாத, வெங்கட்நாராயண ரோட்டில் ஒரு ஸ்கூலில் கூட ஒரு தடவை கதை சொல்லியிருக்கார். நான் ஸ்கூல்லேருந்து நேராக பேக் எடுத்துன்னு போய் அவர் பேங்க்லேருந்து நேராக ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே கதை சொல்ல வருவார். வல்லீசனோட பாட்டுக்காகவும் போவேன். ஜேஎன்பி மாதிரி பாடுவார். ஜேஎன்பி கேட்டால் இவர் கேட்க வேண்டாம், இவர் கேட்டால் ஜேஎன்பி கேட்க வேண்டாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த மியூசிக் நாலேஜ். அதே மாதிரி பாலகிருஷ்ண சாஸ்திரியோட அந்த ராமாயணம், தியாகராஜ ராமாயணம் இஸ் அ ஹிட். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அதை கன்சீவ் பண்ணி பாடி கதை சொல்லி அப்படியே தியாகராஜராக தான் ஆயிடுவார் அவர். அவ்வளோ தூரம் நம்ம ஹீ வில் டிரான்ஸ்போர்ட் அஸ் டு தட் ரெல்ம் ஆஃப் டைம். அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் வந்தவா அவரை நினைவு கூறுறதுங்கிறது எனக்கு எங்கள் அப்பாவை பற்றி நான் நினைவு கூறுற போது எப்படி ஃபீலிங் வருதோ அந்த ஃபீலிங் அவளுக்கு இருக்கும் டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு அழகாக அதை கான்செப்ட் பண்ணி அவளுக்கு அவள் பேரில் ஒரு பரிசை நிறுவி அதை ஒரு முக்கியமான கலைஞருக்கு கொடுக்கறதுங்கிறது இஸ் சம்திங் வெரி கிரேட். ஏன்னா டாக்டர் பத்மா ஒரு காவியம்னு நான் நினைக்கிறேன். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டான்ஸை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்ச், பாத் பிரேக்கிங். இன்றைக்கி அது டீப் ரூட்ஸ் இன்றைக்கி இப்போ தான் எல்லாருக்கு இடத்துலையும் பரவுறது. அது அவள் ஒருத்தரமன் தான் பண்ணிட்டு இருந்தபோது எத்தனை விதமான இடர்பாடுகள் அவளுக்கு இருந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அந்த டயத்தில் அந்த கருணாஸில் எப்படி அந்த கருணாவை டெரைவ் பண்ணியிருக்கான்னு எனக்கு அந்த சின்ன வயசில் புரிகிற மாதிரி எனக்கு அவ்வளோ அழகாக அவள் ரிசர்ச் பண்ணியிருக்கான். நட்ராஜரோட போஸ் இந்த மாதிரி தான் காலை தூக்கி இப்படி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இருந்திருக்காது. இட்ஸ் ஒன்லி எ ஃப்ரீசிங் மூமெண்ட் ஆஃப் நட்ராஜஸ் டான்ஸ். அதை வேறு விதமாக கொண்டு வரலாங்கிறத அவள் பண்ணி காமிச்சா. அது மாதிரி ஒரு கருணாவையும் ரிசர்ச் பண்ணியிருக்கான்னா இது. அண்டு
ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதோட அந்த மூமெண்ட்டை பார்த்து அவள் எப்படி அதை கொண்டு வந்து நிறுத்திட்டு திரும்ப உடனே போயிடுவா. ஷி ஒன்ட் ஸ்டாண்ட் இன் தட் போஸ் பிகாஸ் இட் இஸ் ஒன்லி அ ஃப்ரீசிங் மூமெண்ட், ஃப்ரோசன் டைம் அது. அதை ப்ரில்லியண்ட்டாக ஒரு ரிசர்ச் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு இந்த நாட்டிய உலகத்துக்கு அழிச்சிருக்கான்னா அது இன்னுமே அதுதான் வந்து பரதநாட்டியத்தை வந்து ரெசரக்ட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது நான் தீர்மானமாக சொல்கிறேன். ஏன்னா ரிடண்டன்ட் ஐடியாஸ் எல்லாம் இனிமேல் செல்லுபடியாகாது. இனிமேல் ஜனங்களுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சந்தனம் அரைக்கிறதுனால என்னன்னு தெரியாது, சந்தனையுமே தெரியாது. ஸோ அதெல்லாம் மாற்றி ஒரு பாமர ஜனங்களுக்கு கூட யானை வருதோ குதிரை வருதுன்னா புரிகிற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன், தட் ஸ்கில் வாஸ் தேர் இன் ஹர் அபண்டன்ட். அவள் அப்பாவோட பாரம்பரியம் திரும்ப அவர் பெரிய ஆசாமி. அந்த மாதிரி அந்த ஒரு டான்ஸ் ஃபார்மை ஃபுல்லாக உமா ஸ்ரீராம் தங்கிட்ட வாங்கி இன்டர்னலைஸ் பண்ணி அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கா. இட்ஸ் அ கிரேட் திங். எனக்கு சோபனா சொன்னான் இன்னைக்கு காலம்புற ஃபோனில், அந்த 4 கரணா கற்றுண்டேன், எத்தனை விஷயம் அதுக்குள்ளே இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இட் இஸ் நாட் ஈஸி டு எக்ஸிக்யூட் சச் திங்ஸ். நான் ஏதோ 50% தான் பண்ணினேன் அதில், ஆனால் அதுவே ரொம்ப அழகாக இருந்தது, பிரமாதமாக பண்ணியிருந்தா. ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை 108 கரணத்தையும் கொண்டு வந்திருக்கா. அது எப்படி ரெசரக்ட் பண்ணியிருக்கா, இல்லாட்டா எல்லாம் அழிஞ்சு போயிருந்திருக்கும். ஏதோ ஒரு எல்லாம் பொம்மை நிறுத்தி வச்சிருக்கா சிதம்பரம் கோவில்லையோ அதுலேயும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். டாக்டர் பத்மாவுக்கும் உமா ஸ்ரீராமுக்கும் என் ஒய்ஃப் அவ்வளவு ஒரு பைத்தியம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியே அவள் டான்ஸுக்கு பைத்தியம். அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து காயத்ரி கண்ணன் இஸ் அவர் நிருத்ய சூடாமணி. ஐ எம் ப்ரௌட்லி சேயிங் she deserves that award more than anybody, I would say, because இது எதுக்காக அவளுக்கு நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்தோன்னா இந்த பாரம்பரியம் ஷுட் கண்டினியூ. இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஃபார்ம் ஷுட் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் அண்ட் ரெசரக்ட் அவர் பரத நிருத்யம். அதுதான் இனிமேல் நிலச்சி நிற்க போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி அவளுக்கு அந்த அவார்டை கொடுத்ததுக்கு மௌலி சாருக்கும் காந்தனுக்கும் ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். இந்த பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். ஐ ரிக்வெஸ்ட் மௌலி டு ஸ்பீக். எங்கள் அப்பாக்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி உங்கள் பசங்க யாரும் உங்கள் லைனில் வரலையான்னு. இப்போ வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பசங்க யாரும் உங்கள் லைனில் வரலையான்னு. ஸோ இந்த லைனில் வராமலே ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நாங்கள் பண்ணின்னு இருக்கிறது. ஒரு நல்ல வித்வத்து உள்ளவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு பாராட்டு செய்வோம். அதே மாதிரி எங்கள் அப்பா ஜென்மதினத்தில் ஒரு நல்ல 4 வார்த்தைகள் யாராவது பேச சொல்லி நம்ம கேட்க வைப்போம் அப்படிங்கிறது தான் நாங்கள் முனைப்பாக இருக்கிற ஒரு விஷயம். இதை பாருங்கள், இவங்களுக்கு இல்லாத பாரம்பரியமாக ஒரு தமிழ் சினிமான்னு எடுத்துகிட்டா டைரக்டர் சுப்பிரமணியம் கே. சுப்பிரமணியம் இல்லாமல் தமிழ் சினிமா கிடையாது, நீங்கள் எந்த இதில் எடுத்திருந்தாலும். அந்த மாதிரி ராகவன் சார் வந்து இஸ் என்சைக்ளோபீடியா, அந்த மாதிரி அந்த ஃபேமிலி அது. அண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபு சார் கிருஷ்ணகான சபா வந்து நான் எங்கள் தாத்தா வீட்டில் இருந்து படிக்கும் பொழுது பக்கத்தில் இருந்தது. அங்கே தான் நான் வந்து நாடகங்கள், கச்சேரிகள், நாட்டியம், பத்மாவோட கிருஷ்ணாய துப்பியம் நமக அங்கே தான் நான் பார்த்தது. அப்போ எங்கள் மாமா வந்து ஒரு 3 ரூபா கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போடா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகான சபாவுக்கு அனுப்பி நான் கவுண்டரில் நின்று டிக்கெட் வாங்கி தான் சர்வர் சுந்தரம், நாணல் இந்த நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நாடகம் பார்ப்பேன். இருந்தாலும் இப்போ க்ரீன் ரூமில் போய் பாலச்சந்தர் சாரை பார்க்கணும், எனக்கு அப்போதுலேருந்து டைரக்ஷன் மேலே ஆர்வம். அதனால் அங்கே போய் அவர் வாயை பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பேன். ஸோ இந்த ஆர்வங்கள்லாம் தூண்ட காரணமான உங்களுக்கு யக்ஞராமனை பற்றி எத்தனை பேருக்கு இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அதாவது ஒழுக்கங்கிறது, டிசிப்ளின்ங்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கு இருக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார். ரசிக்கிற இடத்துல ரசிக்கணும், ரசிக்கலைன்னா பேசாமல் இரு. அங்கே யாராவது ஆடியன்ஸ் பேசினாருன்னா அங்கே வந்து அவர் நின்றுட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அழகாக ஒரு வித்தியாசமாக ஒரு சபாவை நடத்தி அந்த தென் சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய மரியாதைக்குரிய என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்த யக்ஞராமன் சார் கிருஷ்ணகான சபா அப்படின்னு நினச்சிமா சொல்லுவேன். இப்போது இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா பேரில் அவருடைய ஜன்மதின விழாங்கிறோம். ஏதோ ஒன்று எங்கள் அப்பா நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி என் தம்பியோடைய ஆசை. இந்த மாதிரி ஒரு 3:30-4 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் ரேர் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார்.
வீட்டில் இருந்தாருன்னா, அதாவது சொல்கிறேன், யாரும் நம்ப மாட்டா. அவர் வந்து மேடையில் அரிகதை பண்ணுறவர், ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சவர், அவ்வளோதான் தெரியும். பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் அவர். அவருக்கு வந்து கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஈவஸ் அப் டு டேட்டாக இருப்பார் கிரிக்கெட்டெல்லாம் பற்றி. அந்த காலத்தில் கார்ப்பரேஷன் ஸ்டேடியம் பின்னாடி மரத்து மேலே இருந்துனாலாம் மேட்ச் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு ஆர்வம் என்ற இது உண்டு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நெட்டு கட்டி எங்கள் சித்தப்பா மூர்த்தி வந்திருக்கானா, மூர்த்திக்கு ஞாபகம் இருக்கலாம். எங்கள் சித்தப்பா அவரும் வாலிபால் விளையாடுவாங்க, இல்லைன்னா ரிங் டென்னிஸ் டென்னிக்காய்ட்டு விளையாடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சந்தோஷம் வந்துடுத்துன்னா சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு சினிமாவுக்கு போகலாமாடா, இங்கே என்ன ஓடுறது அப்படிம்பார். அவங்களாம் சினிமா போகிறவங்களே கிடையாது, சும்மா எங்களை தூண்டி பார்க்கணுன்னு. உடனே நாங்கள் வந்து இப்போது காலம் மாறி போச்சுன்னு ரொம்ப அருமையான படம் அது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தான் ஒரு டென்ட்டு கொட்டாய். ஸோ அங்கே தான் சினிமாவுக்கு போகணும். போகலாமா இன்றைக்கி, போய் சித்தப்பா வரானா கேளு அப்படின்பா. எங்கள் சித்தப்பா போய் அப்பாவை சொல்லிட்டா நீங்களும் வரணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி கார்த்தால் பேசியிருப்போம். பேசின உடனே நாங்கள் வந்து அந்த தியேட்டர் ஓனருக்கு சொல்லி இந்த மாதிரி எங்கள் அப்பா சாயந்தரம் வராருன்னொன்னே, அங்கே பால்கனியாவது இன்னொன்று அது இருக்கிறது கெயின் சேர் தான். அந்த கெயின் சேரில் ஒரு 5-6 சேரை எங்களுக்கு மடக்கி போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று கேம்ஸ் எல்லாம் ஆகும். சாயந்தரம் இந்த விளையாட்டெலாம் முடிஞ்ச உடனே அப்பா ஒரு 5:45 நம்ம ரெடி ஆகிட்டோம்னா தேவையில்லை. எங்கே என்னப்பா சினிமாவுக்கு போகல? என்ன சினிமா? அப்பா அங்கே ரங்கா தியேட்டரில் நீங்கள் கார்த்தால சொன்னேன், சித்தப்பா கிட்ட வேறு சொல்லிட்டேன்ப்பா, நம்ம அங்கே போய் வேலையை பாருங்கடா, கையை காலை அலமிட்டு படியுங்கோ. ஹிஸ்ட்ரியில் 35 மார்க் வாங்கிட்டு வந்திருக்க. இதில் என்ன ரகசியம்னா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல், எங்கள் அப்பா ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டார், எங்கள் அம்மா தான் தொலைச்சி கேட்பா. அதனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் அப்பா கிட்ட அர்ஜென்ட்டாக அவர் டர்பன் கட்டின்னு, அவருக்கு இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ட்ரெஸ் தான், யூனிஃபார்ம் தான். பேங்க்குக்கு போகும்போது ஒரு டர்பன், ஒரு ஃபுல் கோட்டு, கீழே பஞ்சகச்சம், ஒரு கட் ஷூ, இதுதான். ஸோ இதை வச்சு நான் அவர் போராடின்னு இருக்கும்போது நைஸாக ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நீட்டுவேன். அவர் பார்க்க மாட்டார்னு மேலே மூடிடுமே, கையெழுத்துமா இங்கே கையெழுத்து போட்டால் போரும்ப்பான்னு அவர் ஒரு செகண்டில் அவர் ஃபுல்லாக எல்லா மார்க்கையும் பார்த்து வச்சுருப்பார். ஆனால் சாயந்தரம் வந்து கேட்க மாட்டார், அடுத்த நாள் காலையிலையும் கேட்க மாட்டார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வரும்பொழுது போட்டு உடச்சி விட்ருவார். ஹிஸ்ட்ரியில் 35 மார்க் வாங்கியிருக்கான். எங்கள் அம்மாவை நான் 3 மாதமாக சமாளிச்சுன்னு வந்திருப்பேன். ஹிஸ்ட்ரி வாத்தியாருக்கு உடம்பு சரியா இல்லை, அவர் ஊருக்கு போயிருக்கார், இந்த வாட்டி அவர் பொண்டாட்டிக்கு முடியாமல் இருக்கா, இப்படியோ சொல்லிட்டு வந்து அந்த ஹிஸ்ட்ரி பேப்பரை மட்டும் காட்டியிருக்க மாட்டேன், இவர் போட்டு உடச்சிருவார். ஸோ அந்த மாதிரி அது போய் கார்த்தால் சந்தோஷமாக ஆரம்பித்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு சோகமாக முடிஞ்சு ராத்திரி முழுக்க நான் ஹிஸ்ட்ரியை வச்சுன்னு படிக்கணும் அடுத்த எக்ஸாமுக்கு. அந்த மாதிரி அப்போ சம்டைம்ஸ் ரேராக வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேரும். எங்கள் சித்தப்பா கடவாசல்லேருந்து வந்திருப்பார், எங்கள் மாமா ஜெயராம் சர்மா வந்திருப்பார். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து உண்மையிலேயே சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த விளையாட்டுலாம் வேண்டாம், நீங்கள் போகிறதுனா போகலான்னு. எங்கள் மாமா கொஞ்சம் எந்துவாக சும்மா வீட்டிலே உட்காந்து அத்திம்பேர் என்ன பண்ண போகிறாரு, வாங்க சினிமா போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா எந்தூசியாஸ்டிக்காக எல்லாரையும் கூட்டின்னு போய் எங்கள் டிக்கெட்லாம் வாங்கி உட்காருவோம். இன்வேரிபிளி எங்கள் கடவாசல் சித்தப்பா அவர் பக்கத்தில் நான் உட்காந்துப்பேன். அவரெல்லாம் சத்தியமாக சினிமா போகிற டைப்பே கிடையாது அவர். ஸோ அதனால் முன்கதையை அவருக்கு நான் சொல்லி வச்சுருப்பேன், இந்த மாதிரி ஒரு கதை நடக்கிறது கிராமத்தில், அது இதுன்னு சொல்லிவிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். ஹீரோ ஒருவர், ஹீரோ இது யாரா அப்படிமா, அவர் ஜெமினி கணேசன், அவர் தான் ஹீரோ. அப்படியா, நல்லா நடிக்கான்டா, நல்லா நடிக்கிறான், வெரி குட் வெரி குட். நான் அப்புறம் அடுத்த சீனில் வேறு ஏதோ சட்டையை மாற்றின்னு வருவார், இது யாரா சித்தப்பா சொன்னேன், இவன் தான் ஜெமினி கணேசன். ஆமாம் சொன்னேன் இல்லை, ஏல கொஞ்சம் அசப்பில் வேறு மாதிரி இருந்ததா, நான் வேறு யாரோ நினச்சுட்டேன். 4வது சீனுக்கும் இவன் யாரா அப்படின்னு கேட்பார் அவர். ஸோ அப்படியாக எங்களுடைய அம்பத்தூர் லைஃபுங்கிறது ஒரு ஹிலேரியஸாக இதுவாக. ஆமாம், அதுக்கப்புறம் தூக்கிவிடுவார், என்னை தொல்லை பண்ண மாட்டார். அப்படியாக ஒரு 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 ஹாப்பியான ரிகலெக்ஷன்ஸ். எங்கள் அப்பாவோட இதில் ஒரு 2 விஷயம் உங்களோட பகிர்ந்துக்க முடியாது. நன்றி, வணக்கம். On behalf of the awardee, Dr. Gayatri Kannan will acknowledge. Sadgurubhyo Namaha. I would like to thank Kanthan Anna, Mauli Anna and the entire family for giving this award to my mother and my guru. அம்மா எனக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கா. எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ன்றது எனக்கு தான் மேக்ஸிமம் தெரியும். கிளாஸில் யார் மேலே என்ன கோவம் இருந்தாலும் என் மேலே தான் விழும். But it was a great experience. Learning from a mother is not an easy thing. அவளும் பயஸ் இல்லாமல் டீச் பண்ணோம். நானும் ஒரு
ஸ்பெஷல் அட்டென்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நான் கற்றுக்கணும். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் ஐம் ரீடிங் நவ் இஸ் வாட் அம்மா ஹஸ் ரிட்டன் அண்ட் கிவன். அம்மாவுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிடுவா. ஸோ ஐ வுட் லைக் டு ரீட் இட் அவுட். சத்குருப்யோ நமஹ. மதிப்பிற்குரிய திரு மௌலி அவர்களுக்கும் திரு எஸ்பி காந்தன் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் என் குரு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் பதுக்கா அவர்களுக்கும் திரு பிரபு திருமதி நந்தினி ரமணி அவர்களுக்கும் மற்றும் சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் மிகவும் புகழ்பெற்ற பிரசங்க கர்த்தா. அவர்கள் பெயரில் கொடுக்கப்பட்ட இந்த விருதினை பெறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு மிகவும் நன்றி. திரு பிரபு திருமதி நந்தினி ரமணி மற்றும் என் குரு பதுக்கா அவர்களும் என்னை வெகுவாக பாராட்டி பேசினார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய 10வது வயதில் நிருத்யோதயாவில் நடனம் பயில சேர்ந்தேன். அங்கு நான் இலவசமாகத்தான் நடனம் பயின்றேன். என்னுடன் என் சகோதரி திருமதி சுந்தரி சந்தானமும் நடனம் பயின்றாள். இருவருக்கும் அவர்களே அரங்கேற்றமும் செய்து அவர்கள் செலவிலேயே நடத்தினார்கள். இந்த மனசு யாருக்கு வரும்? எங்களது பாக்கியம், என் பெற்றோர் செய்த புண்ணியம். நான் என் பெற்றோருடன் செலவழித்த நேரத்தை விட நிருத்யோதயாவிலும் பதுக்காவுடனும் செலவழித்த நேரம்தான் அதிகம். ஒரு குருகுலம் போல் அவர்களோடு கூடவே இருந்ததால் நடனம் மட்டுமின்றி வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை கற்க முடிந்தது. அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு ஊக்கம் அளித்து என்னை இந்த அளவிற்கு உயர்த்திய பெருமை என் குருவையே சாரும். அதற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. பதுக்கா, உங்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள், நன்றிகள். இங்கு மற்றும் ஒருவருக்கு நன்றி தர விரும்புகிறேன். எத்தனையோ மாணவிகள் நடனம் பயின்ற பிறகு திருமணத்திற்கு பின் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அதை தொடர முடியாமல் நிறுத்திவிடுவார்கள். அதில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. என் கணவர் எனக்கு எந்த தடையும் கூறாமல் ஊக்கமளித்து இன்று வரை நடன வகுப்பிற்கு செல்ல உறுதுணையாக இருக்கிறார். அவருக்கும் என்னை ஊக்குவித்த என் குழந்தைகளுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I would like to thank Paduka specially for this award. I know Amma wants to say that, but on her behalf I thank Paduka because whatever Amma is today, it's because of her and only because of her. Thank you, Paduka. So nice. Paduka சொன்ன மாதிரியே கரெக்டாக 4 o'clock the speeches have come to a conclusion. பட் வந்து இப்போது the continuation வந்து துஜாவந்தியோடைய டான்ஸ் she will perform 3 numbers. அதில் முக்கியமாக 2 வருஷம் முன்னாடி அப்பாவோட தியாகராஜ சரித்திரம் CD ரிலீஸ் பண்ணோம். அப்போது வந்து நான் பதுக்காட்ட ரெக்வஸ்ட் பண்ணினேன், அவளுக்கு ஒரு தியாகராஜ கீர்த்தனைகளை டான்ஸ் ஆட வைங்க அப்படின்னு. ஷீ டோல் தட் நீ என்ன CD ரிலீஸ் பண்ண போறியோ அதுலேருந்தே ஒரு 6-7 minutes எனக்கு கட் பண்ணி கொடு, நான் அதுக்கு அவளை ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் என்ன சொன்னேன், அப்பா வந்து ஒரு கீர்த்தனையை அப்படியே ஃபுல் ஃபார்மேட்டில் பாட மாட்டா, பல்லவி பாடுவா, அப்புறம் சரணத்தை வந்து ஸ்லோகமாக சொல்லிவிடுவா, நடுவில் வந்து வேறு ஸ்லோகங்கள் வரும், ஜோக்கு வரும், இதெல்லாம் வரும்னு. அதே மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு மிக்ஸ்டாக ஒரு குடுன்னா அதை நான் பண்ணேன். அதுக்கு வந்து பதுக்கா மேடர் டான்ஸ். ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபஸ்ட் எவர் பரதநிருத்தியம் ஃபார் அ கதா காலக்ஷேபம். அந்த ரிமைண்டரும் ஷீ இஸ் கோயிங் டு கன்க்ளூட் டுடே வித் தட் பீஸ். ஸோ we will now move on to Bharatanatyam of Dujhavanti.